ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டுடியோ. இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். பாக்ஸ் போட்டதுக்கப்புறமா அதுக்குள்ளே நான் குட்டி குட்டியாக பாக்ஸ் ரெடி பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் கரெக்டாக ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இதுக்குள்ளே நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச் போட போகிறோம். அதாவது மேட் ஃபில்லிங் நம்ம த்ரெட்டில் போட்டிருப்போம். இப்போ என்னென்னா நம்ம பீட்ஸில் போட போகிறோம். சுகர் பீடை வச்சு மேட் ஃபில்லிங் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ் லெவலுக்கான கிளாஸு. சரிங்களா? இதே மாதிரியே நம்ம ஈவனாக பாக்ஸ் போட்டுக்கிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்ததுக்கப்புறம் சுகர் பீடு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதாவது ஒரு பாக்ஸுக்கு எத்தனை சுகர் பீடு வருதோ அந்த மாதிரி கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் இப்போ 5 சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கப்புறமா நம்ம கோல்டு கலர் சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நம்ம பாக்ஸ் ஈவனாக போட்டால் தான் நமக்கு 5ன்னா 5 போடணும், 6ன்னா 6 போடணும். ஓகேவா? எனக்கு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 பீடும் ரெண்டாவதாக 6 பீடும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சை போடுறோம். இதுக்கு எம்போஸ்டாக ஏதாவது கொடுக்கணுன்னா எம்போஸ்டு கொடுக்க வேணாம். ஏன்னா நம்ம பீடு ஒர்க்கு பண்ணும்போது அதுவே நமக்கு எம்போஸ்டாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் த்ரெட்டு அடியில் கொடுக்க வேணாம். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தான் நம்ம இந்த மேட் ஃபில்லிங் எம்போஸ்டு ஸ்டிச்சை நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கலரில் சுகர் பீடை போடுறேன். அதுக்கப்புறமா இன்னொரு கலரில் சுகர் பீட் போடுறேன். சரிங்களா? ஸோ இதை நம்ம 2 கலர் வச்சு சுகர் பீடை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இது சிங்கிள் பீடு வச்சும் பண்ணலாம். ஆனால் அது கரெக்டாக இருக்காது இல்லையா? ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணி சுகர் பீடை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், நேராக கொண்டு போகாமல் சைடில் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் சுகர் பீடை நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் எதுக்காக போட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ பார்த்தாவே புரியும். சரிங்களா? அந்த பாக்ஸுக்குள்ளே எத்தனை சுகர் பீடு வேணுமோ அதை மட்டும் எடுத்து வச்சு தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். ஒரு பாக்ஸுக்கு எத்தனை லைன் வருதுங்கிறதையுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு 6 லைன் வந்துச்சு, ரெண்டாவது பாக்ஸுக்கு 4 லைன் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டாவது பாக்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ரெண்டாவதாக நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணமோ அதை ஃபஸ்ட்டு பாக்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதாவது கோல்டு கலர் சுகர் பீடை ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உள்ள பாக்ஸில் உள்ள ரெட் கலர் சுகர் பீடை நான் ரெண்டாவது பாக்ஸில் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் மாறி மாறி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த ஸ்டிச் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, நீங்கள் ப்ளவுஸில் பீகாக் டிசைன் கொடுக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் ஒர்க் பண்ணும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா எப்போவும் பண்ணுற மாதிரி ஒரே மாதிரியே பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே? இப்போ நம்ம கோல்டு கலர் சுகர் பீடை ஸ்டிச் பண்ணிட்டோம். பண்ணினதுக்கப்புறமா ரெட் கலர் சுகர் பீடு நான் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி பீடை நீங்கள் கணக்கு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது இவ்வளோ தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் பண்ண மாதிரி பண்ணாமல் நீங்கள் ஒரு 4 லைன் இல்லைனா 3 லைன் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த பாக்ஸில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா ஓன் டிசைன் சூஸ் பண்ணி நீங்கள் அதுலேயும் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த கிளாஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க
வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம மறுபடியும் வந்து சுகர் பீடை வந்து எடுத்துக்கிறோம். ரெட் கலர் சுகர் பீட். அதாவது இந்த பீடை வந்து கிளாத்தில் போட்டு நம்ம நீடிலில் வந்து எடுக்கும்போது நிறைய பேர்த்துக்கு நீடில் வந்து கிளாத்தில் வந்து மாட்டுது இல்லையா? அதாவது அந்த ஹூக் வந்து மாட்டுது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா பவுச் வந்து விற்கும். ஓகேவா? ஸோ பீட்ஸ்லாம் வந்து கொட்டி வைக்கிற மாதிரி பவுச் வந்து நமக்கு சேல் பண்ணுவாங்க. ஸோ பவுச் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகேவா? அதில் வந்து நீங்கள் பீட்ஸ் எல்லாம் கொட்டி இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். சரிங்களா? ஏன்னா நம்ம கிளாத்தில் வந்து நீடில் விடும்போது நீடில் வந்து கண்டிப்பாக கிளாத்தில் வந்து மாட்டும் இல்லையா? அதாவது பிகினருக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பிகினராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மாட்டும். பவுச் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து 4 லைனுக்கு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, 2வதா உள்ள ரெட் கலர் சுகர் பீடை ஃபஸ்ட்டில் கொண்டு போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒர்க் பண்ணமோ அதுதான் வந்து இந்த 3வதா இடத்துல வந்து நம்ம போடுறோம். ஓகேவா? நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டவுட் வந்து இருக்கும். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை வந்து இந்த பாக்ஸை ஃபுல்லாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடுறோம். சரிங்களா? ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக உள்ளதுலேயும் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், கடைசியாக வந்து நம்ம பண்ணுறோம். சரிங்களா? அதில் வந்து நான் ரெட் கலர் சுகர் பீடை எடுத்து லாஸ்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அதாவது மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும்போது நம்ம தான் பார்த்து கரெக்டாக வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறமா சுகர் பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அந்த ரெட் கலர் இருக்கக்கூடிய இடத்துல கோல்டு கலர் சுகர் பீடும், கோல்டு கலர் இருக்கக்கூடிய இடத்துல ரெட் கலர் சுகர் பீடும் வந்து நமக்கு வரும். சரிங்களா? ஸோ இதே கான்செப்டில் தான் மாற்றி மாற்றி நம்ம வந்து பண்ணுவோம். சரிங்களா? நீங்கள் வந்து எத்தனை லைன் வேணாலும் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து சுகர் பீடோடைய எண்ணிக்கை வந்து 5லேருந்து 6 இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ லென்த்து வந்து 5லேருந்து 6 இந்த மாதிரி தான் இருக்கணும். 7, 8ன்னு வந்து சுகர் பீடு வந்து வைக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைன் ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணிட்டோம். பண்ணினதுக்கப்புறமா நாட்டு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம போட்டாகணும். ஓகேவா? நாட் போட்டதுக்கப்புறமா சுற்றி வந்து அவுட்லைனும் நான் என்ன கொடுத்துருக்கேங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். நிறைய பேர் நம்மளுடைய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். சரிங்களா? அதனால் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு லைன் வந்து போட்டுட்ருக்குறோம். சரிங்களா? இதை போட்டதுக்கப்புறமா நாட் வந்து போட்டுருவோம். சரிங்களா? நம்ம வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். 3 மந்த்து கோர்ஸு. கிளாஸை முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து 2 ப்ளவுஸ் வந்து பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ப்ளவுஸ் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணப்படும். ஓகேவா? ஸோ பீட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அது வந்து கிளாத்தில் போட்டு நம்ம பீட்ஸை எடுக்கும்போது என்ன கஷ்டமாக இருக்குங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிட்டோம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த கிளாஸில் பார்த்துட்டோம். இது ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதை சுற்றி அவுட்லைனாக வந்து நான் செயின் ஸ்டோன் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்டிச்சஸாக பண்ணாமல் கம் வச்சு நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பண்ணினதுக்கப்புறமா நாட் வந்து போடணும். அதாவது நம்ம எந்த ஒர்க்கை பண்ணினாலுமே நாட் வந்து மெயினான ஒன்று. ஓகேவா? நாட் போடாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கு எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நாட் வந்து நம்ம போட்டுட்டோம். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கப்புறமா டிசைன் வந்து ஒர்க் பண்ணுங்கள். டிசைன் வந்து உங்களுக்கு எடுக்க தெரியல அப்படின்னா டிசைன் வந்து நான் சூஸ் பண்ணியே கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து பண்ணி வாட்ஸ்அப் சென்ட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த கிளாஸுன்னு நம்ம வந்து போவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அவுட்லைன் வந்து நான் செயின் ஸ்டோன் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கார்னர் ஷேப்லலாம் நல்லா கரெக்டாக வந்து கொடுத்துக்கணும். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.